இன்னைக்கு இந்தியன் ஹிஸ்ட்ரியில் சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி இன் தி சோஷியோ கல்ச்சர் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும். ஸோ இந்த டாபிக் நீங்கள் கேள்விப்பட்ட உடனே 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எங்கேயாவது இந்த டாபிக் இருக்குதா அப்படின்னா எங்கேயுமே இருக்காது. இது வந்து டிஎன்பிசியில் ஒரு முக்கியமான டாபிக். இப்போ தான் இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவுடைய கண்டென்ட் இது, சரிங்களா? ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவுடைய கண்டென்ட். ஸோ வரிசை அந்த டாபிக் நம்ம கவர் பண்ணிகிட்டே வரோம். அதில் 13th சாப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த 13th சாப்டரில் சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி இன் தி சோஷியோ கல்ச்சர் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா 12th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் லெசன் 510 தான் இருக்குது. எத்திக்ஸ், நாட் ஒன்லி ஹிஸ்ட்ரி, சரிங்களா? ஸோ எங்கே இருக்குது பாருங்கள் அந்த டாப்பிக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். நீங்கள் எங்கேயும் போய் நோட்ஸை தேடவே முடியாது, நீங்கள் கலெக்ட் பண்ணவே முடியாது. இந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும், சரிங்களா? எப்போ அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் யூடியூப்பில் அப்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுவேன். அந்த லிங்க்கில் போயிட்டு மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். எங்கே டெஸ்கிரிப்ஷனில் மோர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸில் கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பிடிஎஃப்னு இருக்கும். அந்த டவுன்லோட் பிடிஎஃப்பில் இந்த நோட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கங்க. வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் இது டோட்டல் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இருந்த ராஜாக்கள் வாழ்ந்தாங்க இல்லையா, அவங்களுடைய கட்டடக்கலைகள், அவங்களுடைய கல்ச்சர் ரிலேட்டடு, அவங்களுடைய பண்பாட்டு வரலாற்றில் என்னென்ன மாற்றங்கள் இருந்தது, தொடர்ச்சியாக என்னென்ன மாற்றங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாப்பிக்கு. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி ஏற்கனவே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா சேம் தான் எகெயின் ரிப்பீட் ஆகிருக்கும், ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு போகலாம். மயூரியன் ஆர்ட், சரிங்களா? மயூரியன் ஆர்ட் அண்டு ஆர்கிடெக்சர். ஜென்ரலி நம்ம மயூரியன் படிக்கும் பொழுது, மயூரிய காலங்கள் படிக்கும்போது ஃபுல்லாக அவர் யார் யார் எம்பரரு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு தான் இந்த ஆர்கிடெக்சர் படிப்போம். பட் இந்த டாபிக் பர்டிகுலர்லி இந்த டாப்பிக்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஆர்கிடெக்சர் தான் இது போயிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ என்னென்ன அந்த ஆர்கிடெக்சர் போவோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அசோகர், மயூரியன் எம்பரில் அசோகர் என்ன பண்ணியிருக்காரு, நிறைய கல்வெட்டுகள், நிறையா நினைவு சின்னங்கள்லாம், மானுமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு இல்லையா? அதில் சிலலாம் அழிஞ்சு போயிடுச்சு, இன்றைக்கி கண்ணில் இல்லை, எல்லாம் மறைஞ்சிட்டு இருக்கு. இப்போ அசோகர் காலத்தில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டைம் ஆஃப் அசோகாவில் ஸ்டோன் ஸ்டார்டட், நிறைய பாறை கற்கள் உருவானது, சரிங்களா? நிறையா பாறை கற்கள் உருவானது. அந்த பாறை கற்களில் பயன்படுத்தி அவருடைய நிறையா இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லக்கூடிய அல்லது பில்லர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் எபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தூண்கள், பாறைகள், இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதுலேருந்து வரும். பாருங்கள், அசோகர் காலத்தில் பில்லர்கள், தூண்கள் எல்லாமே மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டுங்க. அந்த எடுத்துக்காட்டு தான் அசோகரால் நிறுவப்பட்ட நிறைய தூண்கள் உள்ளது. எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத அழகாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்கள். டெல்லி, அகமதாபாத், அலகாபாத், சரிங்களா? அதே மாதிரி இது ருமிந்தை, சாஞ்சி, சாரநாத், இந்த பிளேசஸ்லலாம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் நம்முடைய சோசியோ கல்ச்சரை சொல்லக்கூடியது. அதில் முக்கியமாக அந்த சாரநாத் பில்லர் இன்றைக்கி நம்மளுடைய எம்பளம் இல்லையா? ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டுடைய எம்பளம் அப்படின்னால இந்த சாரநாத் இருக்கக்கூடிய 3 சிங்கங்கள் தெரியக்கூடியது தான் எம்பளமாக நம்ம வச்சுருக்கிறோம். இந்த சாரநாத் தூண் இருக்கு இல்லையா, இது பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்கும், யானை உள்ள ஒன்று இருக்கும். அதே மாதிரி திமிழுடன் கூடிய ஒரு எருது இருக்கும். திமிழுடன் கூடிய எருது, அந்த காலத்தில் திமிழ் இருக்கக்கூடியதான் நல்ல ஒரு எருதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கலாம் அது எருதுன்னு சொல்ல முடியாது. குதிரை, சிங்கம், இந்த விலங்குகள் பொறிக்கப்பட்டுள்ள ஒரு காலத்தில், பழைய காலத்தில் ஒரு கேள்வி, ஒரு 15-20 இயர்ஸ் பிஃபோர், இந்த சாரநாத் தூணில் பின்வரும் எந்த விலங்கு இல்லை அப்படின்னு கேட்பான். பின்வரும் எந்த விலங்கு இல்லை அப்படின்னு கேட்பான். ஸோ யானை எதுக்கு அப்படின்னா, புத்தரின் அன்னை மாயாதேவி கனவில்
வெள்ளை யானை கண்டதை நினைவுபடுத்துவதற்காக யார் அசோகர் விட்டுருக்காரு. அதுதான் நம்ம எம்பளமாக எடுத்துக்கிட்டோம். எருது எடுத்துக்கிட்டிங்கன்னா இளவரசர் சித்தார்த்தரின் அதாவது புத்தர் இளமை கால ஆசைகளை தெரிவிக்கிறது தான் எருது. குதிரை வந்து எருது அந்த அந்த சித்தார்த்தர் புத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஆசையை துறந்து அரண்மனை விட்டு போகும்போது இந்த குதிரை தான் அவரை வந்து வெளியேறி அந்த காட்டுக்கு கொண்டு போனது. அதே மாதிரி சிங்கம் சாக்கியர்களின் சின்னமாக விளங்குவது சிங்கம். அது இல்லாமல் புத்தருடைய சாதனை, இது மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துங்க. ஸோ புத்திஸ்ட் அப்படின்னாலே அவங்களுடைய கோவில்களை நம்ம வந்து கோவில்னு சொல்ல மாட்டோம், சர்ச்சுன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா. அதுக்கு பேர் என்னங்க, ஸ்தூபிகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நிறைய ஸ்தூபிகளை யார் கட்டியிருக்காரு பார்த்தீங்கன்னா அசோகர் தன்னுடைய பேரரசில் அவர் வாழும்பொழுது பல ஸ்தூபிகளை வந்து கட்டியிருக்காருங்க. அதாவது மாங்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க போயிட்டு அந்த மாங்ஸுங்கிறவங்க அந்த துறவிகள், புத்த துறவிகள் அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டே பண்ணி தியானம் பண்ணுறதுக்காக கட்டப்பட்ட இந்த ஸ்தூபிகள். சில ஸ்தூபிகள் மட்டும்தான் இன்றைக்கி வந்து எஞ்சி இருக்குது. நம்ம ஏன்னு கேட்டிங்கன்னா நிறையா வந்து இன்வேஷன்ஸ் வார்ஸ்லாம் நடந்துட்டு போயிடுச்சு இல்லையா, அது நிறையா வந்து மிஸ் ஆயிடுச்சு. அந்த ஸ்தூபியில் வந்து ஒரு சிறப்பான அதாவது இது ஃபேமஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், சாஞ்சி ஸ்தூபி தான் வந்து சிறந்த ஸ்தூபிக்கு வந்து எடுத்துக்காட்டு. சரிங்களா. ஃபஸ்ட்டு கட்டும்போது அவன் வந்து செங்கல் வச்சு கட்டினாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி சுட்ட செங்கலால் வந்து கட்டப்பட்டது தான் அந்த சாஞ்சி ஸ்தூபி. இது உள்ள நுழைஞ்சு போனால் அமைதியான இடம். ஸோ இப்படி கட்டப்பட்ட இந்த ஸ்தூபி இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப கூலிங்காக இருக்கும், அமைதியாக இருக்கும், ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அப்படிங்கிறது அந்த புத்தருடைய காலத்தில் புத்திஸ்டாக இருக்கவங்க இது கோவிலாக பயன்படுத்தியிருக்காங்களாம். சரிங்களா. அதே மாதிரி கேவ்ஸ், இதுவும் வந்து ஒன் ஆஃப் தி மெயின் கல்ச்சர். அசோகர் காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து இந்த குகையில் போய் இருந்து தியானம் செய்வது, நினச்சி பார்க்குறது. ஸோ இந்த குகைகள் வந்து பார்த்திங்கன்னா சமணருடைய காலத்துலேயும் குகைகள் இருந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுருக்கோம். மௌரியருடைய காலத்துலேயும் வந்து இந்த குகைகள் இருந்தது. சரிங்களா. அந்த குகைகள் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த அஜீவிகாஸ்னு ஒரு மதம் இல்லையா, மதம்னு சொல்லலாம் அல்லது குழுன்னு சொல்லலாம். கொஞ்ச நாள் தான் இருந்தாங்க அந்த அஜீவிகாஸ் அப்படிங்கிறவங்க. அவங்க வந்து டொனேட் பண்ணிட்டு போனதான் இந்த கேவ்ஸ், நிறைய கேவ்ஸ் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் இந்த கேவ்ஸு, சும்மா வீடை விட சிறப்பாக இருக்கும். ஸோ இன்டீரியர் வால்ஸ் ஆர் பாலிஷ்ட் லைக் எ மிரர், அது மாதிரி இருக்குமா. they were meant to be residents of monks, அதாவது துறவிகள் தங்கி வாழும் வகையில் செய்யப்பட்டுள்ளதான் இந்த கேவ்ஸ். அதே போல் இந்த புத்த கயான்னு சொல்கிறோம் இல்லையா, புத்தருடைய தியானம் பெற்ற அந்த கயா அப்படிங்கிற பிளேஸ், அதுக்கு பக்கத்தில் பாராபர் அப்படிங்கிற ஒரு ஒண்டர்ஃபுல் பிளேஸ் இருக்குது. இந்த ஒண்டர்ஃபுல் பிளேஸில் வந்து மௌரியருடைய கட்டிட கலைக்கு வந்து அருமையான சான்று இந்த கயா பக்கத்தில் இருக்க பாராபரில் இருக்குது. அடுத்து குஷானர்கள். ஸோ குஷானர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தார கலை, காந்தார ஆர்ட் அப்படிங்கிறத குஷானர்கள். இவங்க எங்கே இருந்தாங்க இந்த குஷானாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மகாராஷ்டிரா இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான். அங்கே என்ன பார்த்தீங்கன்னா வடமேற்கு இந்தியாவில் இருந்த பெஷாவர்லாம் எல்லாம் அந்த பக்கம் தான் மகாராஷ்டிரா. அங்கே தான் காந்தாரம் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் அங்கே ஆர்கிடெக்சர் நிறையா கட்டியிருக்காங்க. அந்த காந்தாரம் ஸ்டைலு, காந்தாரமுடைய கலை சிற்பங்கள் மூலமாக எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் செஞ்சுரிங்க. பேசிக்கலி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் செஞ்சுரிஸ் ஆஃப்டர் டெத் ஆஃப் இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஆஃப்டர் டெத். அதான். அது இல்லாமல் இந்த காந்தார கலையில் இன்னொரு முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்தோ கிரேக்கருடைய கலைகளும் அதில் இருக்கிறாமா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாகாஸ், குஷானாஸ், இவங்களுடைய ஆர்கிடெக்சர்ஸ், இவங்களுடைய ஆர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் முக்கியமான பார்த்திங்கன்னா கனிஷ்கர் யாருங்க, ஒரு குஷான பேரரசுடைய ராஜா அவர். சரிங்களா. இப்போது இந்திய கலையில் எடுத்துக்கிட்டோம், இந்தியனுடைய ஆர்ட் எடுத்துக்கிட்டோன்னா டைரெக்டாக இந்தியன் ஆர்ட்ஸே இல்லையாமா. கிரேக்கர், ரோமானிய கூறுகள் எல்லாமே கலந்து தான் காந்தார கலையில் இருக்கப்பட்டது சொல்கிறாங்க. இது இல்லாமல் வேறு எங்கேயாவது இந்த ஸ்டேச்சுஸ் சொல்கிறாங்க இல்லையா, இந்த சிற்பங்கள், ஸ்கல்ப்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிற்பங்கள், ஸோ தட்சசீலம், பெஷாவர், அது இல்லாமல் வடமேற்கு இந்தியாவின் பல பகுதிகளில் வந்து இந்த காந்தார கலை சிற்பங்கள்லாம் வந்து கிடச்சிருக்குது. சரிங்களா. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புத்தருடைய
உருவம், புத்தருடைய உருவம் இருக்கு இல்லையா, அந்த உருவத்தை பொறிச்சு பல வடிவங்களிலும், கோணங்களிலும், பல அளவுகளிலும் சிற்பங்கள் காணப்படுதாமா. முக்கியமா பார்த்தீங்கன்னா, புத்தருடைய பிறப்பு, அவருடைய துறவு கோலம், சரிங்களா? அதே மாரி போதனைகள் எல்லாமே அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ரிலீஃப்ஸ் டெபிக்ட்ஸ் புத்திஸ்ட் பர்த், ஹிஸ் ரெனுன்சியேஷன் அண்ட் ஹிஸ் ப்ரீச்சிங் எல்லாமே வந்து இங்கே காணப்படுதாமா, சரிங்களா? காந்தார கலையில் அப்படி ஒன்று என்ன முக்கியமான சைலண்ட் ஃபீச்சர்ஸ், சிறப்பு கூறுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித வடிவத்தை அதன் தசைகள், அதே போல் வந்து மீசை உள்ளிட்ட சிகை மடிப்புகள் எல்லாத்தையுமே பக்காவாக உண்மையிலே ஒரு மனுஷன் நிற்கிற மாதிரி உங்களுக்கு அது ஸ்கல்ப்சர்ஸ் வந்து கிடைக்குமா. அதே மாதிரி அவங்களுடைய கன்னங்கள் எவ்ரிதிங் வந்து தாடைகள் அழகாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். அதான் வந்து ஒரு இந்த மெழுகில் செய்யப்பட்ட பொம்மை போல் அந்த காந்தார கலைகள் சிறப்பு பெற்றிருக்குது. அதில் ஃபேமஸ் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த எவாலுவேஷன் ஆஃப் அன் இமேஜ் ஆஃப் புத்தருடைய உருவம் மிகவும் சிறப்பான பரிணாம வளர்ச்சி பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்த ஒரு ஆர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரா ஸ்டைல், மதுரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் இன்னும் ஃபேமஸ்ங்க. மதுரைங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரை இல்லை, இது மதுரா எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசில் இருக்கிற மதுரா அப்படிங்கிற ஒரு 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 ஸ்கூல் ஆஃப் ஆர்ட். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சரில் ஃபேமஸ்ஸு. இவங்க வந்து வளர்ந்த காலம், புகழ்பெற்று வளர்ந்த காலம்னா ஃபஸ்ட்டு செஞ்சுரி ஏடியில் வந்து வளர்ந்துருக்காங்க. ஸோ மதுரா கலைப்பாணி அந்த எப்படி இருக்குது, தன்னிச்சையாக இருக்குதுங்க. ஒரு எதை கம்பேர் பண்ண முடியல, இண்டிஜினியஸ் லைன்ஸில் இது காணப்படுது, சரிங்களா? இதில் வந்து புத்தருடைய உருவங்கள், முகம், பொலிவு எல்லாமே வந்து காந்தார சிற்பங்களில் உள்ள காணப்படலையாமா. அந்த அளவுக்கு இந்த சிற்பத்தில் வந்து மதுராவில் வந்து காணப்படுதாமா. இது மட்டும் இல்லாமல் சிவன் பார்வதி, விஷ்ணு லட்சுமி இவங்களுடைய உருவங்களும் அழகாக செதுக்கப்பட்டுள்ளது, சரிங்களா? இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா யக்ஷினிகள், அப்சரஸ்கள்னு சொல்லி அப்சராஸ் அவங்களுடைய உருவங்களும் மதுரா ஸ்டைலவே காணப்படுறதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அடுத்தது வருவாங்க மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய அடுத்த சூப்பரான பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரா கைலாசா டெம்பிள்ஸ், எல்லோரா கைலாசா கோயில். இது வந்து பார்த்திங்கன்னா முதலாம் கிருஷ்ணர் அவருடைய ஆட்சி காலத்தில் வடிவமைக்கப்பட்ட இந்த கோவில்கள் எவ்ரிதிங் நம்ம பார்க்க முடியுது. இது எப்படி இருக்குமாங்க, இட் இஸ் carved out of massive block of rock 200 feet long and 100 feet in breadth and height. இந்த அளவில் ஒரு பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட கோவில்கள் காணப்படுது, சரிங்களா? இங்கே 4 பகுதிகள் காணப்படுது. உள்ள என்ட்ரன்ஸு, நந்தி மண்டபம், முக மண்டபம், இது மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக அது காணப்படுது. ஸோ இதில் வந்து யானைகள், சிங்கங்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் மேடையை தாங்குவது போல் காணப்படக்கூடிய கோவில்கள், சிற்பங்கள் காணப்படுது. ஸோ அந்த கோவில்கள் எப்படி இருக்கு பாருங்க, 3 அடுக்கு சிகரம், மாமல்லபுரம் ரதங்களை நினைவுபடுத்த அளவுக்கு இவங்களுடைய ஸ்டைல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உள்பகுதியெலாம் இப்போ இன்டீரியர் பிளேஸ்லாம் பார்த்தோன்னா 16 சதுர தூண்கள், சரிங்களா? அதாவது 16 ஸ்கொயர் பில்லர்ஸ் அதெல்லாம் வந்து காணப்படுதாமா. துர்கை எருதுமுக அரக்கனை கொள்வது போல், அதாவது ஸ்கல்ப்சர்ஸ் ஆஃப் காட்ஸ் துர்கா இஸ் ஷோன் ஸ்லேயிங் ஆஃப் பஃபலோ டெமாண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது போல் அது காணப்படுதாமா. ஸோ எல்லாமே வந்து சிறப்பாக இருக்குது. ராவணன் கைலாச மலையை தூக்க முயற்சிப்பது போல், கைலாச மலையை அப்படி தூக்க முயற்சிப்பது போல், டு லிஃப்ட் மவுண்டன் கைலாஷ் த அபார்ட் ஆஃப் சிவா, அது மாதிரி இருக்காமா. த ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கைலாசா டெம்பிள் ஆர் மோர் திராவிடன். கடைசியில் எங்கே வந்து முடிச்சா, திராவிட கலை பணியை சார்ந்தது போலவே இது காணப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி எல்லோரில் கோவில்கள் மட்டும் சிறப்பு இல்லைங்க, கேவ்ஸ் அண்ட் பெயிண்டிங்ஸ், குகைகளும் ஓவியங்களும் மிகவும் சிறப்பு. இது ராக்கட் கேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. குடவரை கோவில். எத்தனை கோவில்கள் இருக்குது எல்லோரால்? 34 குகைகள் இருக்குது, சரிங்களா? 34 குகைகள் சரணத்ரி மவுண்டைன்ஸ், அது அந்த ஹில்ஸ், சரணத்ரி ஹில்ஸில் தான் இது காணப்படுதாமா. ஸோ இந்த டினஸ்டிஸ், யாருடைய டினஸ்டியில் இப்படி இருந்திருக்குது அப்படின்னா, சாளுக்காஸ் டு ராஷ்டிரகூட்டாஸ், சரிங்களா? அந்த சாளுக்கியர்கள்
ராஷ்டிர கூடர்களுடைய ஆட்சி காலத்தில் இது காணப்பட்டது. இந்த கோவில்கள் எதனுடைய கனெக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, லிங்க்டு, எதோட லிங்க்னு பார்த்தீங்கன்னா அஜீவிகாஸ், ஜைனிசம், புத்திசம், பிராமணிசம் இவங்களுடைய லிங்க்கில் இது காணப்படுதாமா. ஸோ கைலாஸ் டெம்பிள் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சமணர் கோவில் இதே போல தான் இருந்திருக்குது. சில சுவர் ஓவியங்கள், வால் பெயிண்ட் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுவும் அங்கே காணப்படுதாமா. சரிங்களா. விலங்குகள், பறவைகள், மரங்கள், பூக்கள் இது எல்லாமே வண்ணம் தீட்டட் பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்களாமா. அதே போல் ஆசை, அன்பு, பிரிவு, சரிங்களா, அதாவது அந்த மேன் ஹியூமன் பீயிங்ஸோடைய கேரக்டர்ஸ், க்ரீட், லவ், கம்பேஷன்ஸ் எல்லாமே டெபிக்டட் வித் ப்ரொஃபஷ்னல் ஸ்கில்ஸில் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறது எல்லோரோடைய முக்கியமானது. இந்த எல்லோரோடைய கேவ்ஸ் அண்ட் பெயிண்டிங்ஸை யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லி 1983 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. இதே போல் புத்திஸ்ட் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் புத்திஸ்டுடைய பௌத்த குகைகள், முத்திரைகளும் காணப்படுதாமா. ஸோ புத்தரை பொறுத்த வரைக்கும் 3 விதமான முத்திரைகள் காணப்படுது. தோற்றங்களில் புத்தர் வந்து இருக்காருமா. அந்த நம்ம வந்து புத்திஸ்ட் அப்படிங்கிற டாபிக்ஸ் படிக்கும்போதே சொல்லியிருப்போம். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீடியேட்டிங் பண்ண மாதிரி, ஸோ மெடிடேஷன் சொல்கிறோம் இல்லையா, தியான முத்ரா அப்படிங்கிற ஒரு ஸ்டைலில் இருப்பார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீச்சிங்னா போதனை செய்யும், அதுக்கு வந்து வியாக்கியான முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், டச்சிங் தி எர்த் பை இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆஃப் ரைட் ஹேண்ட். ஸோ அது மாதிரி அது பூமி ஸ்பர்ஷா முத்ரா, இந்த 3 விதமான நிலைகள் தான் அவர் இருக்கிற மாதிரி தான் ஸ்டாச்சுஸே இருக்கும், ஸ்கல்ப்சர்ஸே இருக்கும். ஸோ அதனுடைய படத்துடைய கோவில்கள் எவ்ரித்தையுமே எல்லாமே வந்து அவங்க புக்கிலையும் இருக்குது, பார்த்துக்கலாம். இங்கேயும் கொடுத்துருக்கோம், நீங்கள் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், ஹெட்ரோடாக்ஸ் புத்திஸ்ட் கேவ்ஸ். அது கோவில்கள், பௌத்த கோவில்கள் வந்து பார்த்திங்கன்னா 12க்கும் மேற்பட்ட புத்திஸ்ட் குகைகள் காணப்படுதாமா. சரிங்களா. அந்த குகைகள் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா, புத்தருடைய போதனைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போதனைகளை வந்து இந்த டீச்சிங் அண்ட் ப்ரீச்சிங்காக பயன்படுத்தியிருக்காங்க. கல்வி வழங்குவதற்கும் போதனைகள் கொடுப்பதற்காக பயன்படுத்தியிருக்காங்க. 6 குகைகள் காணப்படுது. அந்த 6வது குகையில் ஒரு மேசையின் மீது உள்ள கையெழுத்து பிரதியை ஒரு மனிதன் வாசிப்பது போன்ற செதுக்கப்பட்டுள்ள சிற்பமா. சரிங்களா. எப்படி இந்த மேனுஸ்கிரிப்ட் எப்படி இருக்குது, த மேன் ரீடிங் எ மேனுஸ்கிரிப்ட் ஆன் எ ஃபோல்டிங் டேபிள், அது மாதிரி கொடுத்துருக்காங்க. த பேனல்ஸ் இன் திஸ் கேவ்ஸ் போர்ட்ரி சீன்ஸ் ஃப்ரம் தி லைஃப் ஆஃப் தி புத்தா. சரிங்களா. புத்தருடைய வாழ்க்கை வரலாற்று நிகழ்வுகளை கூறும் அளவுக்கு சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த புத்திஸ்ட் கேவ்ஸில் பெண் தெய்வங்களும் காணப்படுறாங்க. ஸோ காடஸஸ் அவங்களும் காணப்படுறாங்க. இந்த பௌத்த கோயிலில் வந்து தாரா, கதிரவாணி தாரா, சுந்தா, வஜிஸ்தீஸ்வரி, மகாமியூரி, சுஜாதா, பந்தாரா, ப்ரீகுட்டி. சரிங்களா. இந்த பேர்கள்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து புத்தருடைய குகையில் பெண் தெய்வங்களாக வழங்கப்பட்டது. ஸோ இதில் நீங்கள் பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணி இதை படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ குகை எண் 12 பெரிய உருவத்தில் ஒரு பெண் காணப்படுறாங்களாமா. அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்டவுட் ஃபீமேல் ஃபிகர்ஸ் இஸ் டெபிக்டட் வியரிங் எ த வேஸ்ட் பேண்ட், ஒட்டியானம். அதே போல் வந்து ஹெட் கியர் ஆஃப் கோப்ரா, ஸோ நாக பாம்பினால் ஆன தலைப்பாகையும் வச்சுருக்காங்களாமா. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குகையில் காதிரவாணி தாரா எனும் பெண் தெய்வம் ஒரு நாகப்பாம்பை பிடித்தபடி நிற்கும் காட்சிகளும் அங்கே காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஹெட்டரோடாக்ஸ் 2 அப்படிங்கிற ஜெயின் கேவ்ஸ், ஸோ அவை தீக மத கோவிலில் வந்து சமண குகைகள் எல்லாமே இந்த எல்லோரால் காணப்படுது. ஸோ ஜென்ரலி நம்ம புத்திஸ்ட் குகை சொல்லும் பொழுதே சொல்லியிருப்போம், சேம் திங்ஸ் தான் பின்னாடி வரக்கூடிய ஜெயினிசம் அவங்க கேவ்ஸு அப்படியே பயன்படுத்திக்கிட்டாங்க. சமண குகைகளையும் அவங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இன்னும் நிறையா வந்து கட்டினாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா சிலது கட்டி பாதியிலே விட்டுட்டு போயிட்டது. காரணம் என்னென்னா, அவங்க ஆட்சி முடிஞ்சிருக்கும், இன்வேஷன் இருந்திருக்கும், பாதியை விட்டுட்டு போயிருப்பாங்க. சரிங்களா. இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் யக்ஷா, மதன்கா, மகாவீரா,
பிரசவந்தா, கோமஸ்வேரா, சரௌண்டட் பை நிறைய அட்டண்டன்ஸ், நிறையா வந்து உருவங்கள் வந்து செதுக்கப்பட்டுள்ளது அந்த கோவிலில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான பிக்சரைஸ் தான் நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்துங்க பாருங்கள், கைலாசநாதர் கோவில். ஸோ கைலாசநாதர் கோவில், இது கைலாசநாதர் கோவில் இருக்குல்ல, ஒரு மிகப்பெரிய ஒற்றை கல்லால் செய்யப்பட்டது. ஒரே ஒரு கல்லை அப்படியே செதுக்கி, ஸோ மேசிவ் மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர் carved out சிங்கிள் சாலிட் ராக்ல இது கட்டப்பட்டிருக்குது. The temple is said to represent கைலாஷ், the abode of Lord Shiva. சரிங்களா, சிவபெருமானின் இருப்பிடமான கைலாசத்தை குறிப்பது போல காணப்படுகிறது. இது இல்லாமல் கைலாசநாதர் கோயிலில் கீழ்ப்பகுதியில் யானை வடிவத்தில் வந்து செதுக்கப்பட்டுள்ளதாமா. ஸோ எலிஃபெண்ட்டு. ஸோ அதனுடைய படத்தையே நீங்கள் வந்து இங்கே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதிகமான the most of the deities to the left of the temple entrance are savate சொல்லக்கூடிய அந்த deities to the right of the entrance are ஸோ வைஷ்ணவிதா. அதாவது கோயில்களின் நுழைவாய்வில் இடது பக்கம் கடவுள் வடிவங்களும் சைவ கடவுள்களும் காணப்படுறாங்களாமா. சைவ கடவுள்கள் வந்து வலப்பக்கம் காணப்படுறாங்களாமா. ஸோ வைணவ கடவுளும் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ ஃப்ரண்ட் பேஜில் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் மிகப்பெரிய கொடி கம்பங்கள்லாம், நந்தி மண்டபங்கள் எல்லாமே காணப்படுதாமா. சிவன் பார்வதி திருமண விழா காட்சி, ராவணன் கைலாய மலையை தூக்குவது போல காணப்படக்கூடிய ஸ்கல்ப்சர்ஸு, அதே மாதிரி மகிஷாசுரனை துர்கா தேவி வதம் செய்தல், இது போல நிகழ்வுகள்லாம் எடுத்து காட்டப்பட்டுள்ளது. இது இல்லாமல் வெப்பன்ஸ், மியூசிக்கல் ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே காணப்படுதாமா. ஒரு பெண் நீர் தெய்வமான கங்கை ஒரு முதலையின் மீது அமர்ந்திருப்பதும், யானை ஆமையின் நின்றின் மீதும் அமர்ந்திருக்கும் காட்சிகளும் ஒரு கௌரவம் வண்ணம் செதுக்கப்பட்டுள்ள ஒரு நிகழ்வாக காணப்படுது. ஸோ அதனுடைய ஃபோட்டோஸ் தான், அதோடைய ஃபோட்டோ, அந்த ஸ்கல்ப்சர்ஸுடைய ஃபோட்டோ நீங்கள் வந்து புக்லேயும் இருக்குது, பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி அஜந்தா கோவில், அஜந்தா ஓவியங்கள் ஃபேமஸ் இல்லையா. அஜந்தா, எல்லோரா அஜந்தா, இதுவும் வந்து மகாராஷ்டிரா, அவுரங்காபாத் இன் மகாராஷ்டிராவில் காணப்படுது. டோட்டலி 30 கேவ்ஸ்க்கு 30 குகைகள் காணப்படுது. த சீஃப்லி ஃபேமஸ் த மியூரல் பெயிண்டிங்ஸ். சரிங்களா. ஸோ ஹீனயான செக்ட் புத்திசம் ஸ்டார்டட் த எக்ஸ்கவேஷன் ஆஃப் கேவ்ஸ் இன் அஜந்தா. அஜந்தா இருக்கிற காலத்தில் ஹீனயான பௌத்த பிரிவு சேர்ந்தவர்கள் அதிக பேர் வந்து இந்த அஜந்தா கோவிலில் அமைச்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது. இது எப்போ அப்படின்னு பாருங்கள், த செகண்ட் ஃபேஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் 200 CE to 400 CE அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க, முக்கியமானது. ஸோ என்னென்ன பெயிண்டிங்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கட்ட ஓவியங்களில் வந்து 9லும் 10லும் காணப்படுவது சாதகவானர்களுடைய காலம். சதவானர்ஸ்னு சொல்லுவாங்க. சதவானர்ஸுடைய பீரியட்ஸ் ஆஃப் சதவானர்ஸாக தான் இது கட்டப்பட்டது. ஸோ ஓவியங்கள் போதி சத்துவர் வடிக்கப்பட்டிருந்தாலும் பரிவு, இரக்கம், அமைதி, அது மாதிரி. சரிங்களா. ஸோ டாமினன்ட் ஒன்ஸ் ஆஃப் தி கம்பேஷன் ஆஃப் பீஸ் அப்படிங்கிறது முக்கியமான இந்த குகையெல்லாம் கட்டப்பட்டுள்ளது. ஸோ இந்த ஆர்கிடெக்சர் ஸ்பெல்ஸை வந்து அப்படியே வந்து யார் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டடக்கலை அஜந்தா குகைகளை வந்து 2 குழுக்களாக காணப்படுதாமா. ஸோ சரிங்களா. ஸோ குரூப்டி இன்ட்டு 2. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சைத்தியாஸ், இன்னொன்று வந்து விகாராஸ். சைத்தியாஸ் வந்து பல வளைவுகளாக ஒருங்கிணைவு முகடுகளை கொண்டதாமா. சரிங்களா. அதே மாதிரி நீண்ட அறைகள், ஒரு கொடி, புத்தருடைய சிலை, இது போலலாம் காணப்படுதாமா. ஸோ விகாராஸ் அப்படிங்கிறது வந்து புத்தருடைய இன்னொரு முக்கியமான ஒரு கோவில் மாதிரிங்க விகாராஸ் அப்படிங்கிறது. ஸோ ஜென்ரலி விகாராஸ் அப்படின்னாலே புத்தருடைய கோவில் அப்படிங்கிறது அர்த்தமாக திகழும். எப்படி ஸ்டுபிஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அங்கே மாங்க்ஸ் தங்குவாங்க, இது வந்து கோவிலாக ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்தது சாளுக்கியருடைய ஆட்சி காலத்தில் இருந்த ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்ஸ் தான் இங்கே பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாளுக்கியா டெம்பிள்ஸ் மே பி டிவைடட் இன்டு 2 stages. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் இஸ் ரெப்ரசன்ட் பை டெம்பிள்ஸ் ஆஃப் ஐஹோல் பாதமி. ஸோ இந்த ஐஹோல் அப்படின்னு சொல்லுகிற பிளேஸை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹிஸ்ட்ரியில். ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன், சரிங்களா, கல்வெட்டுக்கள் காணப்படும். ஐஹோல் கல்வெட்டுக்கள்,
பாதமிங்கிறது இன்னொரு முக்கியமான பிளேஸு. இதெல்லாம் வந்து முதன்மை நிலையில் இருக்கக்கூடிய கோவில்கள். செகண்டு ஸ்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பட்டக்கடை, பட்டக்கடல் இல்லையா? பட்டக்கடல், அது பட்டாக்கடல், அது 2வது நிலையில் இருக்கக்கூடிய கோவில்கள். இந்த ஐஹோல் கோவிலில் வந்து என்ன முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the 4 are இம்பார்ட்டன்ஸ். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லட்கான் டெம்பிள் இஸ் லோ, த ஃப்ளாட் ரூஃப்டு ஸ்ட்ரக்சர் கன்சிஸ்ட் ஆஃப் பில்லர்டு ஹால். இது மாதிரி இருக்கும், சமதள கூரை, தூண்கள், மண்டபம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லட்கான் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம. அதே மாதிரி துர்கா டெம்பிள் அங்கே இருக்கும். துர்கா டெம்பிள் இருக்கும். ஒரு புத்த சைத்தியத்தை சொல்ல மாதிரியே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊச்சமல்லி குடி கோவில், ஊச்சமல்லி டெம்பிள் அதுவும் காணப்படுது. ஜெயின் டெம்பிள் அட்டு மெகுடி, ஸோ மெகுதி அப்படிங்கிற பிளேஸில் சமண கோவில்களும் காணப்படுது. பாதமி அப்படிங்கிற ஒரு பிளேஸு, அங்கே பார்த்தீங்கன்னா பாதமி, பட்டாடக்கல் அப்படிங்கிற கோவில்கள் ஒரு முக்கியமான பிளேஸை வந்து குறிக்குதுங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து குகை கோவில்கள் காணப்படுது. இதெல்லாம் வந்து செகண்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கோவில்கள். அதோடைய டீட்டெயில்ஸ் இங்கே எடுத்துருக்கு. நீங்கள் இது பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி படிச்சிங்க. எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இது எதுவுமே கிடையாது, சும்மா அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், அது எப்படி அந்த கோவில்கள் இருந்திருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமானது டிஎன்பிஎஸ்சி அப்படின்னாலே அடுத்த ஒரு முக்கியமானது தமிழ்நாட்டில் இது சம்பந்தமான கலை மற்றும் கட்டிடக்கலைகள் கேட்பாங்க. அதுவும் முக்கியமானது. ஸோ தமிழ்நாடு வரும்போது நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும். த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். தமிழ்நாட்டில் யாருடைய காலத்தில் ஒரு 5 ஸ்டேஜாக 5 நிலைகளை காணப்படுது. ஒன்று பல்லவா எபோக், சரிங்களா? பல்லவருடைய காலம் கிபி 600லேருந்து 850. செகண்ட் வந்து ஏர்லி சோழா எபோக் 850 to 1100, மூர்க்கால சோழர்களுடைய காலம். லேட்டர் சோழா எபோக் 1100 to 1350. விஜயநகரா நாயக் எபோக் வந்து 1350 to 1600. இதை என்ன படிக்க வேண்டியது இருக்குது, இதில் என்ன படிக்க வேண்டியது இருக்குது, அப்படியே படிச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு நினைக்காத. இதில் வந்து என்னன்னா, இது வந்து என்னங்க, இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் சொல்லலாம். குரோனாலஜிக்கல் ஆர்டர்னா ஏறு வரிசை இறங்கு வரிசையில் இந்த எபோக்கு கேட்பாங்க, அதை படித்து வச்சுக்கணும். அதே போல் வந்து மேட்ச் தி ஃபாலோயிங்ஸ்லேயும் இந்த எபோக் கேட்பாங்க, படித்து வச்சு ஆகணும், மனப்பாடம் பண்ணி ஆகணும், ரீகால் பண்ணி ஆகணும். சும்மா மேலோட்டமாக அந்த எப்போ பல்லவா வந்து 600லேருந்து 850, சோழா வந்து 850 1100 படிச்சுன்னா ஞாபகத்தில் நிற்காது. அது எக்ஸாம் ஹாலில் டோட்டலாக கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும், எதுக்கு என்னன்னே தெரியாமல், சரிங்களா? ஸோ லாஸ்ட் 5வது வந்து அந்த மாடர்ன் அப்ரோச்சில் இருக்கக்கூடிய ஆஃப்டர் டெத்தில் 1600 இருக்கக்கூடியது. அதில் ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம பார்ப்போம். பல்லவ காலத்தில் அந்த கட்டிடக்கலை அதான் வந்து முதல் 2 நிலையில் காணப்படுது. இந்த பல்லவர்கள் வந்து சும்மா இப்போலாம் இல்லை, கிரேட் ஏஜ் ஆஃப் டெம்பிள் பில்டிங்லாம் செஞ்சுருக்காங்க, சும்மா இல்லை. ஸோ பல்லவா ஸ்டைல்னே தனியாகவே இருக்கும். ஸோ பல்லவாஸ் இன்ட்ரடியூஸ் த ஆர்ட் ஆஃப் எக்ஸ்கவேஷன் டெம்பிள்ஸ் ஃப்ரம் தி ராக். பாறைகளை அப்படியே குகை மாதிரி ஓட்ட போட்டு கட்டக்கூடிய பயங்கரமான ஒரு ஸ்டைல் கொண்டு வந்தோம் அந்த பல்லவா ஸ்டைல். இந்த உண்மையிலே பார்க்க போனால் இந்த பல்லவா ஸ்டைல் எப்படி இருக்குங்க, திராவிட கலை பாணியில் தான், இது திராவிடன் ஸ்டைலில் தான் இருக்குது. குடைவரை கோயில்களை தொடங்கி ஒற்றைக்கல் ரதங்கள், கட்டுமான கோயில்கள் எல்லாமே வந்து ஒரே மாதிரியான பல்லவா ஸ்டைலில் காணப்படுது. பல்லவருடைய கோவில்கள் 4 ஸ்டேஜஸில் நம்ம பார்க்கலாங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க, முதல் நிலை ராக்கட் டெம்பிள்ஸ், குடவரை கோவில்கள். யாருடைய ஆட்சி காலம் பாருங்கள், முதலாம் மகேந்திரவர்மன் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டது, சரிங்களா? எங்கெங்கே எந்தெந்த பிளேசஸ்ஸு தமிழ்நாட்டில் பார்த்துங்க, மாமண்டூர், தலவானூர், மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, திருச்சிராப்பள்ளி, வல்லம், சீயமங்கலம், திருக்கழுக்குன்றம், இந்த பெயர்கள்லாம் மனப்பாடம் பண்ணி சிறப்பாக வச்சுக்கணும், சரிங்களா? ஸோ சீயமங்கலம் யாருடைய ஸ்டைலில் அங்கே இருக்கக்கூடிய குடவரை கோவில்கள் உள்ளது அப்படின்னு கேட்டால் பல்லவா ஸ்டைல் அப்படின்னு சொல்ல தெரியணும், புரியுதா?
ஸோ அடுத்த 2ஆம் நிலை வந்து பார்த்தீங்கன்னா, ஒற்றைக்கல் ரதங்கள் மற்றும் மண்டபங்கள். ஸோ மோனோலித்திக் ரதாஸ் அண்ட் மண்டபாஸ். இது செகண்ட் ஸ்டேஜ். இந்த பல்லவ ஸ்டைல்ல இருக்கக்கூடிய செகண்ட் ஸ்டேஜில் மாமல்லபுரம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இட்ஸ் எ ஃபேமஸ். இது சிங்கிள் சிங்கிள் லித்திக்னு சொல்லக்கூடாது. மோனோலித்திக் ரத்தாஸில் செய்யப்பட்டது. ஒற்றை கற்களால் செய்யப்பட்டது. யாருடைய ஆட்சி காலம்னு கேட்பாங்க. முதலாம் நரசிம்மவர்மர். ஸோ முதலாம் நரசிம்மவர்மன் அவருடைய ஆட்சி காலத்தில் அற்புதமான கலை கட்டிடங்கள்லாம் கட்டப்பட்டுள்ளது. சரிங்களா? அதே மாதிரி பஞ்ச பாண்டவர் ரதங்கள் என்று அழைக்கப்படும் 5 வெவ்வேறு கோவில்கள் எங்கிருங்க அங்கே வந்து மாமல்லபுரத்தில் காணப்படுது. ஸோ ஒரு ரீசெண்டாக ஒரு 5-10 இயர்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைனீஸ் பிரசிடெண்ட் வந்து அங்கே தங்கியிருக்கும்போது 5 பஞ்ச பாண்டவர் ரதங்களில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அவர்கிட்ட. சரிங்களா? ஸோ மண்டபங்களில் சிறப்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகிஷாசுர மார்த்தினி மண்டபம், திருமூர்த்தி மண்டபம், வராக மண்டபம். மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. ஸோ மகிஷாசுரத மார்த்தினி மண்டபம், திருமூர்த்தி மண்டபம், வராக மண்டபம் அப்படிங்கிற மண்டபத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஸ்டேஜ் 3-4 அந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, குகையிலேருந்து தாண்டி மோனோலித்திக் அப்புறம் ஸ்ட்ரக்சர் டெம்பிள்ஸ் ஸ்கல்ப்சர்ஸ்க்கு மாற்றிட்டாங்க. கோவிலுக்கு சிற்பக்கலைகள்லாம் உருவாக்கிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யாருடைய காலம்னா ராஜசிம்மா அவருடைய ஆட்சி காலத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதுங்க. சரிங்களா? காஞ்சி கைலாசநாதர் ஆலயம், மாமல்லபுரம் கடற்கரை கோவில் தொடக்க கால கட்டுமான கோயில்களில் சிறந்த எடுத்துக்காட்டாக காணப்படுது. பல்லவருடைய ஆட்சி காலத்தில் கட்டிடக்கலை ஒரு லாஸ்ட் ஃபேஸ்ன்னு சொல்லக்கூடிய இறுதி நிலைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆர்கிடெக்சரல் ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ் ஸ்கல்ப்சர்ஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சரிங்களா? அதில் முக்கியமானது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வைகுந்த பெருமாள் ஆலயம், முக்கத்தீஸ்வரர் ஆலயம், சரிங்களா, மதங்கீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், டெம்பிள்ஸ் நேம்லாம். ஸோ காஞ்சிபுரம் டெம்பிள், சரிங்களா, வைகுந்த பெருமாள் டெம்பிள், முக்கத்தீஸ்வரர் டெம்பிள்ஸ், மதங்கீஸ்வரர் ஆலயம். அடுத்தது சிற்பக்கலை வளர்ச்சி இவருடைய ஆட்சி காலத்தில், பல்லவாசுடைய ஆட்சி காலத்தில் இருந்திருக்குது, சிறப்பாக இருந்திருக்குது. கோவில்கள் மட்டும் இல்லைங்க, நிறைய ஸ்கல்ப்சர்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபேமஸ் ஸ்கல்ப்சர்ஸ்லாம் செஞ்சுருக்காங்க மாமல்லபுரத்தில். திறந்த வெளி கலைக்கூடம் இவங்களுடைய ஸ்பெஷல். ஓப்பன் ஆர்ட் கேலரிலாம் செஞ்சுருக்காங்க. கங்கை ஆறு அப்படியே கீழே விழுற மாதிரி அவங்க வந்து அப்படியே செதுக்கியிருக்காங்க. அர்ஜுனன் தவம் செய்வது போல் செதுக்கி வச்சுருக்காங்க ஒரு கல்லில். இது போல் சிற்பங்கள் நிறையா வந்து இதில் காணப்படுது. அதோடைய படத்தை தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. நேராக போனால் கூட மாமல்லபுரம், காஞ்சி கைலாசநாதர் கோயில், காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோயிலெலாம் நீங்கள் பார்க்கும்போது இதனுடைய பண்பாட்டு கல்ச்சுரல் டெவலப்மெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், பல்லவர் காலத்தில் பாண்டியர்களின் கோவில்கள். பல்லவர் காலத்தில் பாண்டியர்களின் கோவில்கள், இயர்லி பாண்டியா கேவ் டெம்பிள்ஸ். இது வந்து முற்கால பாண்டியர்கள் யாருன்னா சமகால பல்லவர்கள் இருந்த ஆட்சி காலத்திலே இது செஞ்சுருக்காங்களாமா. பாண்டிய ஆட்சி காலத்தில் மோர் தென் 50 கேவ் டெம்பிள்ஸ், 50க்கும் மேற்பட்ட குகை கோயில்கள் செஞ்சுருக்காங்க. அந்த குகை கோயில்கள் தான் இன்னைக்கு மதுரையில் சமணர் படுக்கையாக பயன்படுத்தக்கூடிய பிளேசஸ் நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? எங்கெங்கே பாருங்கள், எந்தெந்த இடத்துல மலை அடிங்குறிச்சி, ஆனைமலை, திருப்பரங்குன்றம், திருச்சிராப்பள்ளி, இந்த இடத்துல தான் இந்த குகைகள், இந்த படுக்கைகள் காணப்படுது. இங்கே வந்து தே ஆர் டெடிகேட்டட் டு சிவா, விஷ்ணு, பிரம்மா அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாண்டியருடைய ஆட்சி காலம் வந்துடும். ஸோ பாண்டியருடைய ஆட்சி காலத்தில் என்னன்னா முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றைக்கல். ஸோ மோனோலித்திக் டெம்பிள்ஸ் உருவாக்கிட்டாங்க. அதே மாதிரி முக்கியமானது கழுகுமலை அண்டு ஸ்ட்ரக்சரல் டெம்பிள் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதனுடைய படத்தை தான் நீங்கள் முக்கியமானது கழுகுமலை ஒற்றைக்கல் கோவில். ஸோ இந்த கழுகுமலை ஒற்றைக்கல் கோவில் எங்கே இருக்குது? இந்த கோவிலுடைய பெயர் வந்து பாருங்கள், அருமையாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, வெட்டுவான் கோவில்
முக்கியமான வெட்டுவான் கோவில் ஒரு பெரும் பாறையின் 4 புறங்களில் செதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலுக்கு மேலே டாப்பில் உமா மகேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா இவங்களுடைய சிற்பங்கள் காணப்படுது. மதுரை மீனாட்சி அம்மன் உடைய கோவிலில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் பாண்டியர் கட்டடக்கலைக்கு வந்து சிறப்பாக ஒரு என்ன சொல்கிறது, இந்த பாண்டியாஸுடைய ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் காணப்படக்கூடியது முக்கியமான இந்த கோவில்கள். சரிங்களா? ஸோ பெயிண்டிங்ஸ், இது ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ் வந்து நாங்கள் பார்க்குறோம். இதே மாதிரி இது பெயிண்டிங்ஸ் எடுத்திங்கன்னா சித்தனவாசல் பெயிண்டிங்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சித்தனவாசல் பெயிண்டிங்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்க திருமலைபுரம் ஸ்கல்ப்சர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து லேட்டர் பாண்டியாஸுடைய காலத்தில் செய்யப்பட்டது. அதே மாதிரி ஃபேமஸானது பிள்ளையார்பட்டி டெம்பிள், கற்பக விநாயகர் கோவில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ஸோ ஏர்லி சோழா எப்போக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான திருப்புரம்பியம் கோவில், இது வந்து ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறம் தஞ்சாவூர் பெரிய கோவில் பிரகதீஸ்வரர் கோவில், கங்கை கொண்ட சோழபுரம் கோவில், இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ தஞ்சாவூர் பெரிய கோவில் பற்றி நம்ம ஆல்ரெடி தெரியும், நடத்தியிருக்கோம். ஸோ 216 அடி உயரத்தில் கட்டப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பெரிய கோவில். அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ், இது 250 ஆண்டுகள் பழமையான ஒரு சோழர்களுடைய தலைநகரமாக விளங்குது. ராஜேந்திர சோழன் கங்கையை வந்து போய் வின் பண்ணிட்டு வந்தனால கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான 55 மீட்டர் உயரம். இதுக்குள்ள கருவறை தஞ்சாவூர் பெரிய கோவில் கருவறை போலவே இது காணப்படுது. ஸோ ஆல்மோஸ்ட் தஞ்சாவூர் பெரிய கோவில் மாதிரியே ஈக்குவலண்ட்டான காணப்படுது. இன்னொரு பிளேஸ் பாருங்கள், கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாராசுரம். இது பிற்கால சோழருடைய ஆட்சிக்கு அருமையான பிளேசஸ். நிறைய கட்டடக்கலைகள் அங்கே காணப்படுது. ஐராவதீஸ்வரர், சரிங்களா, ஐராவதீஸ்வரர் இந்திரன் யானை வழிபட்ட கடவுள், இது முக்கியமான கடவுள். அதே மாதிரி ராஜராஜன் இந்த கோவிலை கட்டியிருக்காரு சோழர். இதை வந்து நீங்கள் லைட்டாக மேலோட்டமெல்லாம் படிச்சுட்டு போகிறீங்க, ரீகால் பண்ணணும், அப்படியே ரீகால் பண்ணணும், அசை போடணும். அப்படி இருந்தால் தான் எக்ஸாமில் கேட்குற கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் கொடுக்க முடியும். மேலோட்டம் படிச்சுட்டு போனீங்கன்னா அது இருக்கிற மாதிரியே இருக்கும், உங்களுக்கு வந்து ஞாபகத்தில் இருக்காது. அடுத்து விஜயநகரா எப்போ, விஜயநகர காலத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய ஸ்டைலும் ஒரு வித்தியாசமாக இருந்திருக்குது. இவங்க எல்லா ஸ்டைலும் எப்படி இருக்குது, கடவுளரின் திருவுர சிலைகள் மண்டபங்கள் காட்சி அளிப்பது போல். ஸோ பில்லர்டு அவுட்டோர் மண்டபாஸ்லாம் இல்லை காணப்படுதாமா, தூண்கள் காணப்படுது, மண்டபங்கள் காணப்படுது. மோஸ்ட்லி கோவில்கள்லாம் கிழக்கு நோக்கி இருக்கிற மாதிரியே அவங்க வந்து கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமானது. இது இல்லாமல் குதிரைகள், சிங்கங்கள், கடவுளின் சிற்பங்கள் அதெல்லாம் காணப்படுதாமா. ஸோ காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில், வேலூர் ஜலகண்டாஸ்வரர் கோவில், இதில் வந்து கல்யாண மண்டபங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதே மாதிரி மதுரை கோவிலில் அமைந்துள்ள புது மண்டபம் ஃபேமஸ் ஆனது. நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பிக்சர் வந்து ஜலகண்டேஸ்வரர் கோவில், கல்யாண மண்டபம், வேலூர். ஸோ விஜயநகரா ப்ளஸ் நாயக்குடைய ஆர்கிடெக்சருடைய ஸ்டைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தேர் ஸ்கல்ப்சர்ஸ் ஆர் ஹார்ஸ், லயன்ஸ் அண்ட் தி காட்ஸ், குதிரைகள், சிங்கங்கள், கடவுளுடைய சிற்பங்கள் காணப்படுது. ஸோ காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில், வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோவில், கல்யாண மண்டபம், இது அனைத்துமே வந்து சிறந்த எடுத்துக்காட்டு தான் இவங்களுக்கு. அதே போல் மதுரையில் இருக்கிற புது மண்டபம் 15ஆம் நூற்றாண்டு முதல் 17ஆம் நூற்றாண்டு வரை இந்த விஜயநகர நாயக்குடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கட்டடக்கலைகள் மிக சிறப்பானது. எப்படி மற்றவங்க பல்லவாஸ் பற்றி சொல்கிறத மாதிரியே இவங்களும் அதே மாதிரி தான். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தெப்ப குளங்கள், டேங்க்ஸ்லாம் கட்டியிருப்பாங்க. அதாவது நம்ம பார்த்துருப்போம், இன்னும் நீங்கள் திருச்சிலையும் பார்க்கலாம், நடுவில், சரிங்களா, அதாவது ஒரு கோவில் இருக்குது அப்படின்னா அந்த கோவிலில் நடு பிளேஸில் தெப்பக்குளம் மாதிரி இருந்து சுற்றி போகிற மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. நிறைய பிளேஸை நீங்கள் பார்க்கலாம். இந்த கேட்வேஸ் டு டெம்பிள் ஆர் constructed from 4 directions with massive
கோபுரம் வச்சு கட்டியிருப்பாங்க. ஸோ இப்படி பார்த்துட்டு இருக்கோம்ல, இப்போ சாதாரண கோவில்கள் இதே போல தான். வேலூர் ஜாகண்டேஸ்வரர், திண்டுக்கல் அருகே உள்ள தாடி கொம்பு, திருநெல்வேலி அருகே உள்ள கிருஷ்ணபுரம், தஞ்சாவூர் பெரிய கோவில், சுப்பிரமணிய சாமி கோவில், சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்களுடைய ஆட்சி காலத்தில் கட்டிடக்கலைக்கு சான்றானது. இது பாருங்கள், ஆயிரங்கால் மண்டபம் எங்கே? மீனாட்சி அம்மன் கோவில் மதுரை, ஆயிரங்கால் மண்டபம் ஃபேமஸ்ஸு. ஸோ அதே போல் விஜயநகருடைய பேரரசு, நாயக்கருடைய பேரரசில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்ஸ், ஓவியங்களும் ஃபேமஸ். இது வந்து சேம் அதே பிளேஸ். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில், மதுரை கூடல் அழகர் கோவில், திருவள்ளிபுத்தூர் திருவெல்லாரை அழகர் கோவில், திருவண்ணாமலை, திருவரங்கம், சரிங்களா? இதெல்லாம் வந்து விஜயநகர மற்றும் நாயக்கருடைய ஆட்சி காலத்துக்கான பெயிண்டிங்ஸ்க்கான சான்றுகள். இப்போ நம்ம லாஸ்ட்டாக மாடர்ன் பீரியட் வந்திருக்கோம். நவீன காலத்தில் எப்போது? 1600க்கு பிறகு. 1600 அப்படிங்கும்போது யார் வந்திருப்பாங்க? பிரிட்டிஷ் ஆட்சி நெருங்கியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் ஒரு ஃபேமஸானது. மதுரை நாயக்கர் சிற்றரசராக இருக்கும்போது இந்த ராமநாதபுரத்தில் சேதுபதிகள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் கட்டடக்கலைக்கு பெரும் பங்களிப்பு வைத்தது அந்த பிளேஸ், சரிங்களா? ஸோ ராமேஸ்வரம் டெம்பிள் ஃபேமஸ் தானே, எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடியது. உலகில் மிக நீளமான கோவில். டெம்பிள் ஹேஸ் 3 sets ஆஃப் காரிடார்ஸ், 3 பிரகார சுற்றுகள்லாம் காணப்படுது. அது சுற்றி வர மாதிரி காரிடார்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 7 மீட்டர் ஹைட்டில் வந்து கோபுரங்கள்லாம் கட்டப்பட்டுள்ளது. கிழக்கு மேற்கு பார்க்குற மாதிரி கட்டியிருப்பாங்கன்னா, வடக்கு தெற்கிலும் உள்ள 195 மீட்டர் நீளமுடைய பிரகாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. காரிடார்ஸ்லாம் காணப்படுது. ஸோ இது மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் படத்தில் நேராக போய் பார்த்தாலே எப்படி இருக்கோ அந்தளவுக்கு கொடுத்துருப்பாங்க. இதான் வந்து சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி ஆஃப் சோசியோ கல்ச்சர்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, சரிங்களா? இதனுடைய கேள்விகள் எப்படி கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டாபிக், ஒவ்வொரு டைட்டில் நம்ம படிக்கும்போதெல்லாம் கடைசி அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து நிற்போம். எதுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோ, கேட்டிருக்கான்னு சொல்கிறத விட உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக. நீங்கள் எந்த ஒரு சாப்டர் எடுத்தாலும் முந்தைய கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து பார்க்காம நீங்கள் வந்து சக்ஸஸே பண்ண முடியாது. நிறையா டெஸ்ட் எழுதணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து இன்டர்நெட்டு, இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியாவில் நிறையா வாட்ஸ்அப் குரூப்ஸு எல்லாத்துலேயும் நீங்கள் வச்சுருப்பீங்க. அதெல்லாம் வந்து நிறைய சோர்ஸஸ் கொடுத்துட்டே இருக்காங்க, மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. டவுன்லோட் பண்ணி திரும்ப திரும்ப நிறையா டைமிங் ஒதுக்கி படிங்க, சரிங்களா? டெடிக்கேட்டடாக படித்தா மட்டும்தான் ஆன்சரே கொடுக்க முடியும். கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்கான்னு பாருங்கள். த வேர்ல்டு ஃபேமஸ் கஜூரா கோவில் படிக்கவே இல்லை பாருங்கள். கஜூரா படிச்சிருக்கோமா? கஜூரா டெம்பிள், புரியுதுங்களா? கஜூரா டெம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறான். ஸோ இது யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டுள்ளது? இது வந்து சாந்தேலருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது, உலக புகழ் பெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி படிச்சுட்டு போனாலும் ஹிஸ்ட்ரி தான். அது கடல் மாதிரி. எங்கேயாவது ஒன்று கேட்டுருவா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதை படிங்கன்னு சொல்கிறது. அடுத்து பாருங்கள், இந்த ஹெட் ஆர்னமெண்ட் worn by ancient Indian bride was. ஸோ இந்திய மணப்பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ இந்திய மணப்பெண்கள் தலையில் அணியும் ஆபரணத்தை கேட்குறாங்க, சரிங்களா? அதுக்கு பேர் நாங்கள் குறிரா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. ஸோ இதுவே ரிப்பீட்டடாக வேறு எங்கேயாவது மாற்றி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? which is not the group of monuments at மகாபலிபுரம் இன் தமிழ்நாடு. பின்வரும் இந்த 4 இருக்கு இல்லையா, இந்த 4ல் வந்து மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள நினைவு சின்ன தொகுப்புகளில் இடம் பெறாது. ஸோ அர்ஜுனன் பெனான்ஸ் இருக்குது, 5 ரத்தாஸ் இருக்குது, கடற்கரை கோவில் இருக்குது. இல்லாத என்னது? ஆயி மண்டபம் தான் இல்லை. அதுதான் அதோடைய ஆன்சர். ஆயி மண்டபம் இல்லாதனால எதில் இல்லை தானே கேட்குறான். ஆயி மண்டபம் தான் இல்லை, அதனால் இதை நோட் பண்ணிக்கணும். அடுத்தது பாருங்கள், ரசம் நாமா என்பது என்ன? மகாபாரத்தில் பாரசீக மொழிபெயர்ப்பு, இது படித்து வச்சுக்கோ. மகாபாரத்தில் பாரசீக மொழிபெயர்ப்பு தான் ரசம் நாமா.
ஜென்ரலாக வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அக்பர் நாமா. அக்பர் நாமான்னு என்ன அர்த்தங்க? செல்ஃப் பயோகிராஃபி, ஆட்டோகிராஃபி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான். த வெல் நோன் பெயிண்டிங்ஸ் பாணி தானி பிலாங்ஸ் டு. பாணி தானி ஓவியங்கள் கேள்விப்பட்டிருக்குமா? எங்கே இருக்குது பாருங்கள், எங்கே இருக்குது? கிஷன்கர் ஸ்கூல்ஸ். கிஷன்கர் ஸ்கூல்ஸில் தான் இது காணப்படுது. ஸோ வெல் நோன் பெயிண்டிங்ஸ் பாணி தானி பிலாங்ஸ் டு கிஷன்கர் ஸ்கூல். அடுத்த, இந்தியன் சொசைட்டி ஆஃப் ஓரியன்டல் ஆர்ட் வாஸ் ஃபவுண்டட் பை. பின்வரும் யார் தொன்மையான கலைஞர்களுக்கு இந்திய சங்கத்தை ஏற்படுத்தியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அபீந்திரநாத் தாகூர். மனப்படம் வச்சுக்கோ, அபீந்திரநாத் தாகூர் தான் இந்தியன் சொசைட்டி ஆஃப் ஓரியன்டல் ஆர்ட் ஃபவுண்ட். அடுத்த ஒரு கேள்வி, விச் கண்ட்ரி அதர் தென் இந்தியன் சப்கான்டினென்ட் ஹேஸ் நியூமரஸ் சான்ஸ்கிரிட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்? புரியுதா? அதாவது சமஸ்கிருத கல்வெட்டே வந்து அதிகமாக இந்திய துணைக்கண்டத்தில் இருக்காமா. எங்கே? ஆப்கானிஸ்தான் இல்லை, பங்களாதேஷ் கிடையாது, பாகிஸ்தான் கிடையாது, நம்முடைய தென்கிழக்கு ஆசிய நாடுகள், சவுத் ஈஸ்ட் ஏஷியன்ஸில் தான் அதிகமாக காணப்படுதாமா. ஸோ கொஷின் பாருங்கள், எல்லாம் ஜென்ரலாக கேட்டு வச்சுருக்கலாம். நீங்கள் படித்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை இங்கே அனலைஸ் பண்ணுறது மாதிரி தான் கொஷினை கேட்போம். த கிரேட் ரிலீஜியஸ் திங்கர்ஸ் அண்ட் ஃபிலோசபர்ஸ் சங்கராச்சாரியா வாஸ் பார்ன் இன். எந்த பிளேஸில் வருது சங்கராச்சாரியா? கேரளா, காலடி. காலடி கேரளா பிளேஸில் தான் அவர் பிறந்தார். அடுத்த ஒரு கேள்வி பார்க்கலாம். இந்த கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் இஸ் கேரக்டரைஸ்டு பை இன்டலெக்சுவல், அஸ்தெட்டிக் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அட்டைன்மெண்ட்ஸ். கலாச்சார வளர்ச்சி என்பது அறிவியல், அழகியல் மற்றும் ஆன்மீக சாதனைகளால் வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னவர் யார் கேட்குறான்? எவ்வளோ பெரிய கஷ்டமான பற்றியா? இது எப்படி நம்ம எந்த புக்கில் இருக்குது? எந்த புக்கிலையும் கிடையாது. இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதுக்கு தான் நான் படித்து சொல்லுவேன், மேகசின்ஸ் படி. மேகசின்ஸ் படிக்கும்போது யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதை நோட் பண்ணி ஹைலைட் பண்ணி மேகசின்ஸில் கொடுப்போம், மந்த்லி மேகசின்ஸ். அதை படிச்சுன்னா இந்த எஸ்எம் ஃபேர்சைல்டு, இந்த ஃபேர்சைல்டு, எஸ்எம் ஃபேர்சைல்டு தான் இந்த கூற்றை சொல்லியிருக்காரு. அடுத்த ஒரு கேள்வி, நகர திராவிட விசர. நகர திராவிட விசரா ஆர் 3 மெயின் ஸ்டைல் இந்தியன் டெம்பிள் ஆர்கிடெக்சர். மற்றெல்லாம் கிடையாது. ரேஷியல் கிடையாது, ரேஷியல் குரூப்ஸ் கிடையாது, லிங்குஸ்டிக் கிடையாது, மியூசிக்கல் கேரக்டர்ஸ் கிடையாது. எல்லாம் தெரிஞ்சுக்கோ, இதெல்லாம் கிடையாது. ரேஷியல்னு தெரியுமில்ல, இனங்கள் பற்றி சொல்வது கிடையாது, இது மொழிகள் பற்றி சொல்வது கிடையாது. இது வந்து இந்திய கோயில்களை பற்றி சொல்லப்படுவதுதான் நகரா திராவிடா வசரா. ஸ்டூபா அட் அமராவதி இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட் அப்படின்னா திராவிடன் ஆர்கிடெக்சர். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், புத்திஸ்ட்டு, பல்லவா, விஜயநகரா, எல்லோரா, எதை எடுத்தாலும் திராவிடன் பாணியில் தான் கிடக்குது. திராவிட கட்டிடக்கலைங்கிறது கொஞ்சம் சார்ந்தது போலவே காணப்படுது. இந்த இது நேரடியாக தெரியாத கேள்வி கேட்குறது மட்டும் இல்லாமல் இது போல் கேட்டுருவான். இப்படி அசர்ஷன் அண்ட் ரீசன் அடிக்கடி கேட்பான். இப்போ ரீசெண்டெல்லாம் வந்து இதுதான் கேள்வியாக வருது. இந்த கேள்விலாம் வரும்பொழுது நீங்களாம் 60 செகண்டில் கிராக் பண்ணவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10-15 செகண்ட்லேயே வந்து ஆன்சர் தெரிஞ்ச மாதிரி இருந்தாலும் உனக்கு டவுட்டு வந்துடும். ஐயோ சரியாக இருக்குமா, டவுட்டாக இருக்காது, சரியாக இருக்குமா அப்படின்னு டவுட் வந்துடும். அப்போ என்ன பண்ணுவேன், நிறைய திங்க் பண்ண ஆரம்பிச்சுன்னா, ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் 2 to 3 மினிட்ஸ் போயிடுங்க. ஸோ 2 to 3 மினிட்ஸ் எ சிங்கிள் கொஷின்ங்கிறது இட்ஸ் எ டூ மச் டைம். அப்படி நீங்கள் 2 to 3 மினிட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா டோட்டலி இருக்கக்கூடிய டைமில் நிறையா கொஷின்ஸை வந்து நம்ம ஆன்சரே கொடுக்க முடியாது. லாஸ்ட் மொமெண்ட்டில் பிங்கி பாங்கி போட்டு தான் வரணும். ஸோ கொஷின் பாருங்கள், கீழ்காணும் வாக்கியங்கள் கருத்தில் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ள சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கூற்றுகள் என்னங்க? கலாச்சார பரவல் என்பது கலாச்சார நம்பிக்கைகள் மற்றும் சமூக செயல்பாடுகள் ஒரு குழுவிலிருந்து மற்றொரு குழுவிற்கு பரவதாகும். எனக்கு என்னமோ இந்த கூற்று சரியாதாக தான் காணப்படுது. சரிதான், ஜென்ரலி படிச்சிருக்கோம் நம்ம.
கல்ச்சுரல் என்னங்க கல்ச்சுரல் டிஃப்யூஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்ப்ரெட்டு தான். ஒன் குரூப் டு அனதர் குரூப் போகிறது கரெக்டு தான், ட்ரூ தான். அப்போ ட்ரூன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா என்னென்ன ஆன்சர் வருது பாருங்கள். ஆப்ஷன் ஏ வரும், ஆப்ஷன் பி வரும், ஆப்ஷன் சி வரும், டி மட்டும் வராது. இதை நீ டிசைட் பண்ணலாம். இப்போது சியில் என்ன கொடுத்துருக்கான் பாருங்களேன், ஏ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அப்படியா அப்படின்னு ஒரு கொஷின். அடுத்தது போத் ஆர் ட்ரூ ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ, அதுவா பார்க்கணும். அதே மாதிரி ஆர் டஸ் நாட் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. அப்போ படித்து பார்க்கலாம். த கல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப்ஸ் ஹேவ் பீன் டிஃபைன்ட் பை த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி, த கல்ச்சுரல் ப்ராப்பர்ட்டிஸ் ரெப்ரசன்டேட்டிங். ஸோ படிக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன தெரிஞ்சிருக்குங்க, சம்மந்தம் இல்லாமல் ஒரு கல்ச்சுரல் பற்றி பண்பாட்டு தான், ஆனால் அந்த கூற்றுகளுக்கு சம்பந்தமானது கொடுக்கப்படவே இல்லை அப்படின்னா டஸ் நாட் எக்ஸ்பிளைன் ஏ. தட்ஸ் வை ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். இதுமாதிரி நிறைய கூற்றுகள் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஆன்சர் கொடுக்கறதுக்கான தனி கலை தான் அது. கோனார்க் சன் டெம்பிள் இஸ் ஆல்சோ கால்டு கருப்பு பக்கோடா, பிளாக் பக்கோடான்னு சொல்கிறாங்க. பிளாக் பக்கோடா இஸ் தி கோனார்க் சன் டெம்பிள். What is the ideology of Oriental depotism? Depotism என்ன அர்த்தம்? வல்லாட்சி, கீழதைய வல்லாட்சி. இது மாறாத சமூகம், அன்சேஞ்சிங் சொசைட்டி. ஸோ நம்மளாம் வந்து மாறுற சமூகம் மாற்றம் நிறையா பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ இதோட இந்த டாபிக் முடியுது. நீங்கள் கண்டிப்பாக இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி படித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம்.